கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலும் பேக் டு த பைபிள், வேதத்திற்கு திரும்புவோம் என்கிற நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய ஒரு தலைப்பு டெஸ்ட் ஆஃப் ப்ராஃபட், தீர்க்கதரிசிகளை சோதித்தறிதல் என்கிற ஒரு தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வசனத்தை வாசிக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை திறக்கும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். உம்முடைய வேதத்தினுடைய ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவஜனமே, இந்த நாளிலும் நம்ம படிக்கக்கூடிய ஒரு பகுதி தீர்க்கதரிசிகளை சோதித்தறிதல் என்கிற ஒரு தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தார். இந்த ஆகாப் இஸ்ரவேலை ஆண்ட ஒரு ராஜா, இஸ்ரவேல் ராஜா. இந்த இஸ்ரவேல் ராஜா இந்த ஆகாபை எதிர்த்து வருவதற்காக சிரிய தேசத்திலிருந்து சீரியர்கள் வந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சீரியர்களையெல்லாம் வெல்லுவதற்காக ஆகாப் தனக்கு யாராவது துணையாக வந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி யோசிக்கிறார். அதனால் யூதா ராஜாவை அழைக்கிறார். யூதா ராஜா யோசபாத். ஆகாப் இப்பொழுது யூதா ராஜாவாகிய யோசபாத்தை துணைக்கு அழைக்கிறார். நீ என்னோடு சீரிய தேசத்திற்கு விரோதமாக எனக்கு நீ உதவி செய்ய வருவாயா என்று கேட்கிறார். அப்போ யோசபாத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆகாப் கிட்ட நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன ஒரு கண்டிஷன்னா, நான் எப்பவுமே வருவதாக இருந்தால் ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து அது போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். அதனால் உன்னுடைய பகுதியில் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆகாப் ராஜா சொல்கிறாரு, என்னுடைய பகுதியில் 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. நான் 400 தீர்க்கதரிசியை நான் கூப்பிட்டு நான் அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு யோசபாத்தும் ஆகாபும் 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிட்றாங்க. அப்போது அவங்க ராஜா சொல்கிறாரு, அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து, சீரியர்களை நம்ம வெல்வோமா, இந்த யுத்தத்துக்கு நம்ம போகலாமா அல்லது யுத்தத்துக்கு போகக்கூடாதா, இப்படிப்பட்ட சில கேள்விகளை ஆகாப் கேட்கிறார். அப்போது இந்த 400 தீர்க்கதரிசிகள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நீங்கள் கண்டிப்பாக சீரியர்களோட யுத்தம் பண்ண போங்க, ஜெயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த 400 தீர்க்கதரிசிகளும் வரிசையாக ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. யோசபாத் இதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த தீர்க்கதரிசிகளெல்லாம் பார்க்குறாரு. இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அல்ல, இவர்கள் எல்லாரும் ஒரு புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவர்களைப் போல தெரிகிறது. அதனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆகாப் ராஜா சொல்கிறாரு, இங்கே சிறைச்சாலையில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பேர் மிகாயா. இந்த மிகாயா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசி, யெகோவாவை வணங்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவனை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு ஆகாப் சொல்கிறார். உடனே யோசபாத் கேட்குறாரு, ஏன் என்ன அப்படின்னும் போது, அவன் எப்பொழுது தீர்க்க தரிசனம் சொன்னாலும் எனக்கு சாதகமாகவே அவன் சொல்ல மாட்டான், அதனால் அவனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஆகாப் சொல்கிறார். அப்போது யோசபாத் சொல்கிறாரு, நமக்கு சாதகமோ சாதகம் இல்லையோ, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது மிக மிக சிறந்தது. அதனால் அந்த மிகாயாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிகாயாவை கூப்பிடுறாங்க. அந்த மிகாயா தீர்க்கதரிசி வராரு. அப்போ மிகாயா கிட்ட கேட்குறாங்க. இந்த சரித்திரம் இவ்விதமாக சொல்கிறது. மிகாயா கடைசியாக சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் யுத்தத்துக்கு போங்க, ஆனால் நீங்கள் போகும்பொழுது ஆகாப் ராஜாவே அந்த யுத்தத்தில் நீங்கள் மரித்து போவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆகாபுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே யோசபாத்தை பார்த்து சொல்கிறாரு, நான் இதுக்கு தான் நான் அவனை முன்னாடியே நான் என்ன பண்ணுறதில்ல, கூப்பிடுறதில்ல, அவன் எப்பொழுது தீர்க்க தரிசனம் சொன்னாலும் எனக்கு விரோதமாக தான் அவன் சொல்லுவான் அப்படின்னு. அப்போது யோசபாத்தும் ஆகாபும் ஒரு முடிவுக்கு வராங்க. என்னென்னா, சரி ஒன்று பண்ணுவோம்,
நம்ம ஆள் மாறாட்டம் செய்து ஒருவேளை நம்ம போய் பார்ப்போம், இந்த மிகாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஒருவேளை குலைத்து போடுவோம் அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணி ஆள் மாறாட்டம் பண்ணி அந்த யுத்தத்துக்கு சீரியர்களை யுத்தம் பண்ணுவதற்காக போகிறாங்க. ஆனால் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த மிகாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே யாரோ ஒருவர், அந்த சேவகன் ஒருவன் தற்செயலாக எய்தின ஒரு அந்த அம்பின் நிமித்தமாக அந்த அம்பு நேராக வந்து ஆகாபினுடைய உள்ளத்தை வந்து அது துளைத்ததாக நம்ம பார்க்குறோம். ஆகாப் செத்து போனான், அந்த இடத்துலையே அவன் வந்து செத்து போனதாக நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு சரித்திர பின்னணியிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன? இன்றைக்கி 400 தீர்க்கதரிசிகள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரே ஒரு மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை. இதில் யார் வந்து சரியான ஒரு தீர்க்கதரிசி? இந்த 400 தீர்க்கதரிசிகளும் நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட செய்தி தான் சொல்லுகிறோம், யுத்தத்துக்கு போங்க நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் யுத்தத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு தீர்க்கதரிசி சொன்னதை அங்கே துல்லியமாக நிறைவேறினதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இன்றைக்கி எத்தனையோ விதமான தீர்க்கதரிசிகளை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள். கர்த்தர் என்னிடத்துல பேசினார், கர்த்தரை நான் முகமுகமாக பார்த்தேன், கர்த்தர் என்கிட்ட இதை சொல்ல சொன்னார், அவர் தான் இதை செய்ய சொன்னார். இப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் இன்றைக்கி எழும்பி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்படி இந்த தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டு கொள்வது? இவர்கள் மெய்யான ஒரு தீர்க்கதரிசி தானா, அல்லது ஆண்டவர் சொல்லாமல் இவங்க தங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் இவர்கள் சொல்லுகிறார்களா? எப்படி நாம் கண்டுபிடிப்பது? ஆண்டவராக இயேசுவானவர் சொன்னார், மத்தேயு 24வது அதிகாரம் வாக்கியம் 11வது வாக்கியத்தில், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இது ஆண்டவர் சொன்ன ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை, ஒரு எச்சரிப்பின் செய்தி. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி யோசித்து பாருங்கள், உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மெய்யான ஒரு தீர்க்கதரிசி தானா, அல்லது அவர்கள் கள்ள தீர்க்கதரிசியா? வாருங்கள், எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேக் டு த பைபிள், வேதத்திற்கு திரும்புவோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், குறி சொல்லுகிறவனுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல் நாள் பார்க்கிறவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சூனியம் பண்ணுகிறவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, மந்திரவாதிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க, சன்னதக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, மாய வித்தை செய்கிறவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவர்கள், செத்தவர்களிடத்தில் பேசுகிறவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொன்னார். புதிய ஏற்பாட்டில் இவர்களோடு இந்த பட்டியலில் ஆண்டவர் யாரை சேர்க்கிறார் அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது எவ்வளவு ஜாக்கிரதை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும்? ஒரு தீர்க்கதரிசியை அடையாளம் கண்டு கொள்வது என்ன? ஒரு 4 விஷயங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வேதாகமத்திற்கு நீங்களும் நானும் திரும்பும் பொழுது வேதாகமம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த உயரிய இந்த 4 கருத்துக்களை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய மனதில் நீங்கள் பதித்து வைப்பீர்கள் என்றால், பிற்காலத்தில் ஒருவேளை இந்த வேத வாக்கியங்கள் உங்களை நற்காக்கும், இந்த வேத வாக்கியம் உங்களை தற்காத்து, இந்த வேத வாக்கியம் உங்களை பாதுகாக்கும். முதலாவது, ஒரு மெய்யான தீர்க்கதரிசியை கண்டுபிடிப்பதற்கு 4 குணாதிசயங்கள் அவர்களுக்கு மிக மிக அவசியம். முதல் கொள்கை என்னன்னா, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது நிறைவேறினால் அவர்கள் மெய்யான தீர்க்கதரிசி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இப்போது படித்தோம் அல்லவா, மிகாயா சொன்னார், நீங்கள் யுத்தத்துக்கு போனீங்க அப்படின்னா மரித்து போவீர்கள் அப்படின்னு சொன்னார்.
சொன்னார், சொன்னது மாதிரியே அங்கே நடந்தது. ஆனால் இந்த 400 தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க? நீங்கள் யுத்தத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நடந்ததா? நடக்கலை. ஒரு மெய்யான தீர்க்கதரிசி என்பவர் என்ன அப்படி எப்படி கண்டுபிடிப்பது என்றால், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்றால் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். இது முதலாவது கொள்கை. சரிங்களா? வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம வேதத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். எரேமியா 28வது அதிகாரம் 9வது வாக்கியம். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தாள். அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். எவ்வளவு தெளிவான ஒரு வாக்கியம் பார்த்தீங்களா? சமாதானம் வரும் அப்படின்னு தீர்க்கதரிசி சொன்னால், அங்கே சமாதானம் வந்துச்சுன்னா அப்போது இது ஒரு மெய்யான தீர்க்கதரிசி அப்படின்றத நீங்களும் நானும் அறிந்து கொள்ளலாம். இது ஒரு சோதித்தறியக்கூடியதில் முதல் ஒரு சோதனை. சரிங்களா? அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே எரேமியா அனனியா என்று சொல்லக்கூடிய ஒரு கள்ள தீர்க்கதரிசியை பார்த்து இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்வார், இந்த வருஷத்தில் நீ செத்துடுவ, இந்த வருஷத்தில் நீ மரணத்தை காண்பாய் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். அதே அதிகாரத்தில் வசனம் என்ன சொல்லுது? எரேமியா 28:17 அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்தில் தானே 7ஆம் மாதத்தில் செத்துப்போனான். ரொம்ப தெளிவான ஒரு வாக்கியம். எரேமியா சொன்னார், இந்த வருஷத்தில் செத்துருவேன் அப்படின்னாரு. அதே வருஷத்தில் என்ன பண்ணிட்டார்னா, இந்த அனனியா என்கிற சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி இறந்து போனார். அப்போது ஒரு தீர்க்கதரிசியை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? முதலாவது சோதனை என்ன? எப்படி நம்ம சோதித்தறியலாம்? அப்போது ஒரு மெய்யான தீர்க்கதரிசி என்றால் சொன்னாங்கன்னா அந்த சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும். இது முதலாவது ஒரு சோதனை. இரண்டாவது ஒரு சோதனை எப்படி சோதித்தறியலாம் அப்படின்னா, இரண்டாவது ஒரு டெஸ்ட்டு, ஒரு சோதித்தறியக்கூடிய ஒரு தன்மை. இந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய பிரமாணங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார்களா அப்படின்றத அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் என்ன சொல்லுது அப்படின்றதுக்கு நம்ம பார்ப்போம். ஏசாயா 8வது அதிகாரம் 20வது வாக்கியம். ஏசாயா 8வது அதிகாரம் 20வது வாக்கியம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வசனம் என்ன சொல்லுது? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஒரு தீர்க்கதரிசி மெய்யான தீர்க்கதரிசியாக இருந்தால் அந்த மெய்யான தீர்க்கதரிசி வேதத்தையும் சாட்சியின் ஆகமங்களையும் அவங்க சொல்லணுமா. ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லா அண்ட் டெஸ்டிமனி அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். லா அப்படின்னு சொன்னால் வேதம். லா அப்படின்றதுக்கு வேதம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஆங்கிலத்தில் லா, லா என்றால் 10 பிரமாணத்தை வேதம் என்று வேதம் சொல்லுகிறது. 10 பிரமாணத்தை அந்த தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த 10 பிரமாணத்தை கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது 10 பிரமாணத்தை அந்த தீர்க்கதரிசி ஆதரிக்கிறாரா? ஒருவர் உங்ககிட்ட இது நடக்கும், இந்த வருஷத்தில் இது நடக்கும், இதை செய்யுங்க, இது என்கிட்ட கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னார்னா சொன்னது நிறைவேறணும். ஒன்று. ரெண்டாவது, சொல்லக்கூடிய நபர் 10 பிரமாணங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபரா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த வீட்டிலலாம் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூம்பு மாடுகளை கொண்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷத்தில் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, திருமணம் நடக்க போகுது அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் அதே வருஷத்தில் திருமணம் அங்கே நடந்திருக்கும், அதே வருஷத்தில் நடந்திருக்கும். அப்போ அந்த பூம்பு மாட்டுக்காரர் ஒரு தீர்க்கதரிசியா? சொன்னது நடந்துருச்சே, சொன்னது நடக்கணும் அப்படின்னு தான் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை நடந்துருச்சு, அப்போ இவர் தீர்க்கதரிசியா அப்படின்னா
இரண்டாவது ஒரு சோதித்தறிதலை நம்ம அறிய வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா, நான் 4 விஷயத்தை சொல்ல போகிறேன். அதில் 4 விஷயத்தில் 4மே அந்த நபருக்கு பொருத்தமாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இரண்டாவது சோதனை என்ன அப்படின்னா, சோதித்தறியக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, இந்த சொல்லக்கூடிய நபர் 10 பிரமாணங்களை ஆதரிக்கிறாரா அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த பூம்பு மாடுகார் சொல்கிறவர் 10 பிரமாணத்தை அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு பார்த்தா 10 பிரமாணம் என்னன்னே அவருக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ 10 பிரமாணத்தை ஆதரிக்கிறாரா அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் விசேஷமாக 10 பிரமாணம் என்று சொல்லும் பொழுது, ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருக்கிறான் அப்படின்றத நம்ம யாக்கோபு 2:10 வாசிக்கிறோம் அல்லவா? அப்போது 10 பிரமாணம் முழுவதையும் ஆதரிக்கிறாரா? அதில் 4வது பிரமாணத்தையும் உட்பட 4வது பிரமாணமாகிய ஓய்வு நாள் சனிக்கிழமை என்பதையும் அவர் ஆதரிக்கிறாரா, ஏற்றுக்கொள்கிறாரா, அந்த வசனத்தை கவனிக்கிறாரா அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. இது இரண்டாவது ஒரு சோதித்தறிதல். மூன்றாவது ஒரு சோதித்தறிதலை நம்ம பார்க்க இருக்கிறோம். இது ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன சொன்னார் அப்படின்றத மத்தேயு 7வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசுவானவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கொண்டு அங்கே பேசுகிறார். மத்தேயு 7வது அதிகாரம் வாக்கியம் 16வது வாக்கியம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சப்பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகள்னா என்ன? இந்த பவுல் ஒரு இடத்துல விளக்குறாரு, ஞாபகம் இருக்குங்களா? கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் ஆவியின் கனி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே பவுல் அழகாக விளக்குவார். நம்மளுடைய குண நலன்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த குண பிரதிபலிப்பு, அன்பு, சமாதானம், சந்தோஷம், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறதா? சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட இந்த குணங்கள் எல்லாம், கனிகள் எல்லாம் இருக்கிறதா அப்படின்றது பார்க்க வேண்டும், மிக மிக அவசியம். அதே மத்தேயு 7வது அதிகாரம் 20வது வாக்கியத்தில் மறுபடியும் ஆண்டவர் அதே ஒரு இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி நான் ரொம்ப நல்ல அன்பாக பேசுகிறது போல் பேசி உங்களுக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அந்த காசை அபகரிப்பதற்காக பேசுகிறேனா, அல்லது சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி மெய்யாகவே அவருங்க அக்கறையோடு சொல்கிறார்களா, அல்லது அவர்களுடைய குணலட்சணங்கள் எப்படி இருக்கிறது? இங்கே ஆலயத்தில் நல்லவர்களைப் போல காண்பித்து வெளியே போய் சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்களா? ஆலயத்தில் அன்புள்ளவர்களைப் போல வேதாகமத்தை வைத்துக்கொண்டு வெளியே போய் குடிக்கிறவர்களாக இருக்கிறார்களா? இதெல்லாம் யோசித்து பார்ப்பது மிக மிக அவசியம். நல்ல குணாதிசயம் உடைய நபர்களாக இருக்கிறவர்களை மட்டும்தான் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக பயன்படுத்த முடியும். நல்ல குணலட்சணங்கள் இல்லை என்றால் ஆண்டவர் அவர்களை தீர்க்கதரிசியாக பயன்படுத்த முடியாது. அப்போ அவர்கள் கள்ள தீர்க்கதரிசி என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இது 3வது சோதித்தறிதல். 4வது சோதித்தறிதலை நாம் பார்க்க இருக்கிறோம். இதை நம்ம வேதாகமத்தில் 1 யோவான் 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வாக்கியத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். 2வது வாக்கியம், தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இப்போ 4வது சோதித்தறிதல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசுவானவரை தெய்வமாக அவர் காண்பிக்கிறாரா, இவர் தேவனுடைய குமாரன்,
இவர் இரட்சகர், இவர் சிருஷ்டிகர் என்று சொல்லி இயேசுவை அறிக்கை செய்கிறார்களா என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த 4 குணாதிசயங்களில் ஒரு குணாதிசயம் ஒருவேளை இல்லை அப்படின்னா கூட அந்த நபரை நீங்கள் நம்புவது ஞானமான விஷயம் அல்ல. புரிந்து கொள்ளுங்க, இந்த சொல்லக்கூடிய 4 சோதித்தறிதல், இந்த 4 டெஸ்ட்டு, இதில் ஏதாவது ஒன்று அந்த நபர்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அதான் ஆண்டவராக இயேசுவானவர் சொன்னார் பார்த்தீங்களா, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த நாளில் ஏதாவது ஒன்று அவங்க சொன்னது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதனால் இது என் வாழ்க்கையில் நடந்துருச்சு, அதனால் இவங்க தான் ஒரு தீர்க்கதரிசி, இதுதான் மெய்யான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவீர்கள். வசனம் சொல்லுகிறது. வேதாகமத்துக்கு நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது வேதாகமம் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பின் செய்தி அது. அதனால் பிரியமானவர்களே, ஒருவேளை 3 கூட உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அவங்கள நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு இதில் மிஸ் ஆகிருக்கலாம். ஒருவேளை ஓய்வு நாளை அவர்கள் அனுசரிக்காத ஒரு நபராக இருக்கலாம், 10 பிரமாணத்தை மறுதலிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், மற்றபடி அன்பாக பேசுகிறவர்களாக உங்கள் இடத்துல காணப்படலாம், சொல்கிறது நடக்கிறதா இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் பிரமாணங்களை அவங்க மறுதலித்து ஓய்வு நாள் இல்லை என்று சொல்லி ஒருவேளை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை நீங்கள் நம்புவது ஞானமான விஷயம் அல்ல. அது புரிந்து கொள்ளுங்க. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 4 சோதித்தறியக்கூடிய ஒரு தன்மையை ஜெபசிந்தையோடு ஆவியானவருடைய துணை கொண்டு உங்களுக்கு விரோதமாக யாராவது இந்த காரியங்களை பேசி இது ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த 4 சோதித்தறிதலோடு ஒப்பிட்டு பார்த்து அது சரிதானா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சீர்படும். பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் வேதாகமும் சொல்லியிருக்கக்கூடிய தீர்க்கதரிசி தானா, வேதாகமும் சொல்லக்கூடிய ஒரு மெய்யான தீர்க்கதரிசி இவர் தானா என்பதை நீங்கள் சோதித்தறியும்படியாக கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் பொல்லாத நாட்கள். ஆண்டவர் முன்னாடியே எச்சரிச்சிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் தேவையில்லாத மக்களோடு இந்த பில்லி சூனியம் பண்ணுறவங்க, குறி கேட்குறவங்க, இவர்களோடு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒப்பிட்டு கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் கொடிய காலம். ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கவும் எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலும் தீர்க்கதரிசிகளை கண்டறிவது எப்படி என்பதை நாங்கள் உம்முடைய வேதத்தின் வாயிலாய் படித்தோம். அதை எங்களுடைய மனதிலே நீர் பதிய வைத்திரலும், எங்களுடைய இருதயத்திலே பதிய வைத்திரலும். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய வேதத்திற்கு திரும்பி வேதத்தின் வழியாக நாங்கள் நடக்க, எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.